ஆமா. ம் சாப்பிட்டியா? சாப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும். நேத்து பார்த்தல அதுதான் கேட்க வந்தேன். பிச்சுக்குச்சு ஸ்டாரு. வெக்கமாவே இல்ல கொஞ்சம் கூட. இவன் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி வச்சிருக்கான். இதுக்கு பல பேர் சப்போர்ட் வேற பண்ணிருக்கீங்க. என்னத்த சொல்றது இதெல்லாம்? ஏன் அதானே நான் போட்டதானே நியாயம். I என்னது? stand for விஜய். வி சப்போர்ட் விஜய், ஐ ஸ்டாண்ட் ஃபார் விஜய். என்னங்க இதெல்லாம்? ஒரு 40 பேரோட இறப்புக்கு இவருதான் காரணமா இருக்கா? இவருதான் காரணம் இல்ல, இவரும் ஒரு காரணம். அப்படிப்பட்டவருக்கு நீ எப்படி ஸ்டாண்ட் பண்ணுவ? அவருக்காக நீ எதுக்கு நிக்கிற? 40 பேர் இறந்திருக்காங்க. அந்த இறந்தவங்களுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் போட்டீங்களா? ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் யாருமே போட கிடையாது. உங்களுக்கு அது வெறும் நியூஸ். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அது எப்படிப்பட்ட சம்பவம்னு தெரியும். அப்படி இல்ல, அது வந்து ஒரு பெருந்துயரம். அது வர்ணவங்க 40 பேர் இறந்தாங்களை விட 40 ஓட்டு போச்சுதான் எங்களுக்கு அது ஒரு கஷ்டம் தான். புரிஞ்சுக்கோ, எங்களுக்கும் அது ஒரு ஃபெயிலி தான். அதாவது நீங்க வந்து ஒரு புதிய அரசியல்வாதி, நாட்டை மாத்துவீங்க. நாங்க அதை வச்சு இப்ப அரசியல் பண்ணனாலும் நாங்க பண்ண முடியும் எங்களால. நாங்க அவங்க அததான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க சும்மா அப்படியே ரத்த கண்ணீர் சொல்றது, அந்த ஆனந்த் ஏதோ ஒரு கண்ணீர் சொல்லுவாங்க, பொய் கண்ணீர், அந்த மாதிரி பண்றதும் எங்களுக்கு தெரியும். போஸ்டர் போட்டு ஓட்டுறதும் தெரியும். எல்லாமே எங்களுக்கு பண்ண தெரியும். ஆக்சுவலா வந்து இழப்பு நடந்தது எங்க வீட்டுல. புரியுதா? நாங்க எப்படி போயிட்டு அந்த துக்கத்துல போய் நாங்க பங்கேற்றுக்க முடியும்? நாங்களே துக்கத்துலதான் இருக்கோம். அதாவது நீங்க எனக்கு என்னன்னா, உங்க கூட்டத்துக்கு வந்துதான் இறந்து போயிருக்காங்க. உங்களை ஒரு நடிகரா மட்டும்தான் இன்னுமே மக்கள் பாக்குறாங்க தவிர உங்களை தலைவரா பாக்க கிடையாது. புதுசா நீ ஒருத்தர் தலைவரா வர, நீயாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா நீ இதை வச்சு அரசியல் தான் பண்றியே தவிர மக்களுக்காக நீங்க எதுவும் கிடையாது. உங்க கூட்டத்துக்கு வந்து 40 பேர் இறந்து போயிருக்காங்க. 40 பேரை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பாக்குறாங்க. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா அவங்க யாரையுமே, அந்த இறந்தவங்க யாரையுமே நீங்க மீட் பண்ணவே இல்லை. அன்னைக்கு கூட்ட நெரிசல்ல நீங்க கிளம்பி போயிட்டீங்க, ஏதோ பிரச்சனை வரும்னு போயிட்டீங்க, ஓகே, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளுமே நீங்க போய் ஏன் மீட் பண்ணாம இருக்கீங்க? இப்போமா அதுதான் சொல்றேன். துக்கம் நடந்து என் வீட்டுலதான், நானே துக்கத்துலதான் இருக்கேன். நான் எங்க இருந்து போயிட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு துக்கத்தை அனுசரிக்கிறது? எப்படி பேசுறான் பாருங்க. சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஒரு மூஞ்ச பாக்குறதுக்காக அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. இப்ப வந்து ஒரு சீக்வன்ஸுக்கு காரணமா அப்படின்னு ஒரு ஆளா இருக்கும் போது அதோட வலி இருக்கு தெரியல, அது ரொம்ப பெரியான ஒரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அவன் பண்றான். இதுக்கு முக்கிய பங்கு ஒரு அரை பங்குன்னு கூட சொல்லலாம். நீங்க அதை நீங்க ஏன் போய் செய்யலன்னு கேட்டா அதுக்கு எப்படி உருட்டுறாங்க பாருங்க. இப்ப நான் இவ்வளவு பேசுறதுக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு சில தற்குறிகளா என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்ன மட்டும் இல்ல, எங்க அம்மாவே வேற திட்டுங்கடா. யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான் லாஸ். அவர் ஒரு நடிகர், இப்பவுமே ஒரு நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு உச்சத்துல இருந்தா வந்திருக்காரு, கெரியரோட உச்சத்துல இருந்தா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க அரசியல் கட்சியோட ஒரு முழுமையான கொள்கையும் அதை எப்படி மக்களுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடும் இல்லாம நீங்க அரசியல் பண்றதுன்றது முட்டாள், அது தவறு. இதனால உங்களை மாதிரி ஒரு திறனற்ற ஒரு அரசியல்வாதி உள்ள வர காரணத்தினால இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படதான் செய்யும். திருந்தாத அணில் குஞ்சுகள் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்பவும் சொல்றோம், பிறப்புக்கும் எல்லா உயிர். கடைசி வரைக்கும் இவனுங்க அதான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆமா, நேத்து டிஎம்கே வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. ஆமா, எந்த ஒரு தலைவனும் வந்து தான் தொண்டர்கள் இழக்கிறத வந்து விரும்ப மாட்டான். இது வந்து ஒரு நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம் தான். அதனால வந்து இதுக்கு யாரும் காரணம் கிடையாது. செந்தில் பாலாஜியை விட்டு அவரே பண்ண சொல்லிட்டு இவர் வந்து அவரே காரணம் இல்லைன்னு கேட்பாரு. நாங்களும் வந்து தக்க போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்தோம். 500 சொன்னாங்கல்ல, அங்க ஒரு சேனல்ல பார்த்தேன் நானு. அங்க வந்து ஒரு முக்கியமான சேனல்னு வச்சுக்கங்களேன், அவங்க போயிட்டு அங்க கள நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேத்து போயிட்டு பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அங்க இருக்கவங்க மக்கள் என்ன சொல்றாங்க, 500 சும்மா போய் மொத்தமே 50 போலீஸா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஆனா அது எப்படின்னு தெரியல. இவங்க சைடு 50 500ன்றாங்க. ஆனா அங்க மக்கள் என்னன்னா, இவன் ஒரு அரசியல் பண்றான், அவன் ஒரு அரசியல் பண்றான். போடா டீய சொல்லிட்டு வாடா போவான். உச்சிட்டு கீழே வை கிளாஸ்.